ஜனநாயகத்தின் உண்மையான விளக்கம் என்ன, அதன் பொருள் என்ன, ஜனநாயகம்னா அதில் யார் யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கு, அடிப்படை உரிமை என்ன, இது எதுவுமே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த ஜனநாயகம் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. இது ஏதோ இந்த அரசுக்கு எதிராக குரல் எழுப்புறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் நான் கொஞ்சம் விளங்கியிருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஜனநாயகத்தின் மிக முக்கிய 4 தூண்கள். ஒரு தூண் வந்து பத்திரிகைகள்னு சொல்லி. நான் உங்களையெல்லாம் கேட்குறேன், இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறேன். கொஞ்சம் அரசியலும் கொஞ்சம் சமூகத்தில் நடக்கிற விஷயங்களும் தெரிஞ்சதுனால நாங்கள் முன் வந்து பேசுகிறோம். சாமானியர்களும் பாமரர்களும் அல்லது தங்களுடைய வேலையும் தங்களுடைய குடும்பத்தையும் முன்னிறுத்தி போவர்களுக்கும் இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய முழு முதல் கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்ன நடக்குதுன்னா, ஆளுகின்ற மாநில அரசையும் மத்திய அரசையும் உமிழ்கின்ற எச்சிலை எங்கள் மீது தெரிக்கிறவர்களாக தான் இருக்கு. அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே எங்களுக்கு சொல்றீங்க. முக்கிய செய்தி, அவசர செய்தி சொல்லி அவன் போடுற சட்டத்தையும் திட்டத்தையும் எங்களுக்கு செய்தியா கொடுக்குறீங்களே தவிர அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று மக்களுக்கு எவ்வளவு பேர் எடுத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே ஒரு விளக்கம் கொடுப்பீங்க. ஏன் நாங்க எங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஊடகங்களும் சேர்ந்து இல்ல நாங்க எங்களுடைய விவாதம் நடத்தணும். இந்த விவாதம் என்பது ஒரு ஏமாற்று வேலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த விவாதமே ஒரு ஏமாற்று வேலை தான். 4 கருத்தை வச்சுக்கிட்டு ஆதரவு கருத்து, எதிர் கருத்து, நடுநிலை கருத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாரு. எது உண்மையான கருத்து அதை சொல்லுங்க. ஆதரவு கருத்து, எதிர் கருத்து இருக்கு, நடுநிலையா நெறியாளர் வந்து நடுநிலையான ஒரு கருத்து சொல்லுவார். அப்ப உண்மையான கருத்து என்பது என்ன, அந்த மக்களுக்கு யார் தான் சொல்லுவோம்? அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லை? எங்களை விட உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கொண்டு யாரோ ஒருத்தர் வந்து நின்று நாங்களும் கூற வேண்டியது இருக்கு, நாங்களும் கத்த வேண்டியது இருக்கு. நாங்க கத்துறத நீங்க அப்படியே இன்றைக்கு செய்தியா போடுவீங்க. இன்றைக்கு ஒருவேளை முக்கிய செய்தியா எதுவும் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஐயாவோட கூட்டணி இல்லைன்றதுனால இவ்வளவு பெரிய கூட்டமும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நிகழ்வு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தான் முன்னிலைப்படுத்தப்படும். அல்லது பிரதமர் சந்திப்புன்னு வச்சுங்களேன், அதுதான் முன்னிலைப்படுத்தப்படும். அடிப்படையான உரிமை. நான் மட்டும்தான் தமிழனா, இவங்க மட்டும்தான் தமிழனா, நீங்க தமிழர் இல்லையா? நீங்க எல்லோருமே ஒரு துறையில இருக்கீங்க. இந்த வேலையை முடித்து வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளம் என்ன? இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே நீங்க. உங்களுக்கான அடையாளத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே பத்திரிகையாளர்களை நீங்க எதிர்ப்பு கேட்குறீங்க கேட்காதீங்க. நான் உரிமையோடு தான் கேட்கிறேன். உங்களை என்னுடைய சகோதரனா வச்சு தான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப சமீப காலமாகவே தமிழக மக்கள் மீது தேசபக்தி என்ற ஒன்று திரிக்கப்படுது. நான் தேசபக்தின்னு சொல்ல உடனே ஒரு நினைவு உங்களுக்கு நான் சொல்ல நான் கடமைப்படுகிறேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். என்னுடைய தகப்பனார் வந்து அப்போ அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு மதுரையில் மீனாட்சி கோவில் பக்கத்தில். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அன்றைக்கு மீனாட்சி கோவிலுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க. அப்போ வரும்பொழுது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு வெள்ளைக்காரனை காலில் மிதிச்சிட்டார். மிதிச்ச உடனே அவன் திட்டுறான். என்ன நின்று அந்த நிகழ்வை பார்த்ததை நான் சொல்கிறேன். அவன் திட்டின உடனே என்ன சொல்லுவாங்க, பிளடி இந்தியன்ற வார்த்தையை பயன்படுத்த அவர் கவனிக்காமல் இருந்துட்டார். உடனே என் தகப்பனார் திரும்பி அவர்கிட்ட சண்டை போட்டு என்ன கேட்டாருன்னா, நான் உன்னை தவறுதலாக மிதிச்சிருந்தேன்னா நீ என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, நீ என்னை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஆனால் பிளடி இந்தியன்னு சொல்லி திட்டுறதுக்கு உனக்காக அந்த ரைஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எனக்கு தேசபக்தியை ஊட்டி கொடுத்தது என்னுடைய தகப்பனார். அப்பெல்லாம் மோடி நிறையமா காலேஜில் படிச்சுட்டு இருப்பாரு, இல்லை பள்ளிக்கூடத்தில் இருப்பாரு, இல்லை RSS சேவை செஞ்சுட்டு இருப்பாரு. இவருக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு தேசபக்தியை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தேசபக்தி எங்களுக்கு திணிக்கிறீங்க, தேட்டருக்குள்ள நிப்பாட்டி வச்சு திணிக்கிறீங்க. உண்மையான தேசிய கீதத்தை நீங்க தான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது, தேட்டருக்குள்ள உள்ள நுழையும் போது கையில ஒருத்தர் தம்மோட நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு கதவு இருக்கு, கதவை பூட்டிடுறாங்க, உள்ளுக்குள்ள தேசிய கீதம் ஓடுது. வெளியே நிற்கிறவனுக்கு அந்த தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்த அவசியம் இருக்கு. உள்ள நிற்கிறவன் மட்டும்தான், ஆடிட்டோரியத்துல இருக்க மட்டும்தான். வெளியே சிகரெட்டோட நிற்கிறான், அப்படியே 2 கட்டு கட்டிட்டு அந்த முடிஞ்ச உடனே அப்புறமா உள்ள போறான். இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாருமே இங்க எதுவுமே பேசக்கூடாது, யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது. நான் வெளியே நிற்கும் போது ஒரு பத்திரிகை நண்பர் கிட்ட கேட்டாரு, சார் மாட்டு இறைச்சி பற்றி உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன், என்னை பார்த்தா மாட்டு கறிக்கிற மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? அது மாட்டுக்கறி என்ன உடனே எண்ணெயை தோட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
இன்னைக்கு தமிழ் இந்து பேப்பர்ல போடுங்க 68% மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அதுல 6%, 8% தான் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் சொல்லல. இன்னைக்கு தமிழ் இந்து பேப்பர்ல நான் பார்த்தேன். அப்ப எங்களை பார்த்து ஏன் கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பாயை பார்த்தா மாட்டுக்கறியை பற்றி கேளுமா? இது அடிப்படையான விஷயங்கள். இங்க வேற ஏதோ ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க. தினம் ஒரு செய்தி ஊடகங்கள்ல தினம் ஒரு இது. எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா நான் நினைக்கல. என்னை போன்றவர்கள் நாங்கள் அப்படி நினைக்கல. எங்களுக்கெல்லாம் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க கூட கேட்டாங்க, குண்டாசுல இருந்து நீங்க விடுதலை செய்யறது. நான் அதையெல்லாம் கேட்டு வரவே இல்லைங்க. நான் திருமுருகன் காந்தியை விடுதலை செய்யணும்னு சொல்ல வரல. திருமுருகன் காந்தியோட ரெப்ரசன்டேட்டிவும் கிடையாது. நான் அதை தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு என் தமிழ் சமூகத்திற்கு நடத்தப்பட்ட கொடுமையை கண்டிச்சு எதிர்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா இதே போல 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சீமானை கைது செஞ்சாங்க. என்ன நடந்துச்சு? இன்னைக்கு சீமான் ஒரு தலைவர் உருவாயிருக்கு. இந்த நாட்டுக்கு ஒரு கட்சி உருவாயிருக்கு, ஒரு தலைவர் உருவாயிருக்காரு. திருமுருகன் காந்தி நாளைக்கு ஒரு தலைவராக தான் உருவாரு. அதுதான் இந்த அரசியல் வரலாறு. எவரெல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்படுறாங்களோ அவன் கூட தலைவனாக தான் வருவான். ஆனால் நாங்கள் வந்திருக்கிறது, நீ திருமுருகன் காந்தி பேசினாரு அதனால உள்ள பிடிச்சி போட்ட, அவரை விடுதலை செய்ய குண்டாசில் விடுதலை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வெறுமனை இந்த காரணத்தை மட்டும் வச்சில்ல, இணைவேந்தன்ற காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படலைன்னு இங்கே இருக்கிற அனைத்து பேருக்கும் தெரியும். ஏன்னா எந்த பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்கல, எந்த கலவரமும் நடக்கலை, கடந்த 6 வருஷமாவும் நடக்கலை, இன்னைக்கும் நடக்கலை. அவர் ஆளுகின்ற மத்திய அரசுக்கு எதிராக அவர் கருத்தை மதிப்பு பண்றாரு, அதனால அவர் கைது செய்யப்படுறாரு. நான் இங்க வந்திருக்கிறது, இப்படி கைது செஞ்சுட்டா இனிமே யாரும் பேச மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் உங்க. நீங்க எங்களை அச்சுறுத்துறீங்க இல்லையா? நாங்க உங்களை அச்சுறுத்த வந்திருக்கோம். நாங்க பேசுவோம். மாநில அரசையும் மத்திய அரசையும் அச்சுறுத்துவதற்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க என்ன எங்களை அச்சுறுத்துறது? என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் மேல போய் சீட்ல உட்காந்துட்டு நீ என்ன பயமுறுத்துவீங்க? அப்போ ஓட்டு போட்ட நான் உன்னை பயமுறுத்துறேன். நாங்க பேசுவோம். நான் பேசுவேன், ஐயா பேசுவாங்க, அண்ணா பேசுவாங்க, இனி வர்றவங்க பின்னாடி பேசுவாங்க. யாரும் பயத்தெல்லாம் இங்க வாழல. உண்மையை சொல்ல போனா தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே முன்னுதாரணமாக மாநில சுயாட்சியை முன்னெடுத்து போனது தமிழ்நாடு தான். இங்க யார் ஆட்சியில் இருந்தாங்கன்றது இல்லை. அதிமுக இருந்திருக்கலாம், திமுக இருந்திருக்கலாம், ஆனால் எல்லோருமே மாநில சுயாட்சியை அதிகமாக முன்னிறுத்தியவர்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட மத்திய அரசுக்கு கட்டுப்படாம தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைய நிலைமை என்னவா இருக்கு தெரியுங்களா? ஒரு யூனியன் பிரதேசத்தை விட கேவலமா இருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. மாநில அதிகாரம் என்பது யார் கையில இருக்கிறதா தெரியல. எதுவும் இங்க நடக்கிறதா யாருக்கு தென்படவே இல்லை. அதுதான் இன்றைய கேடுகிட்ட நிலைமையா இருக்கு. இந்த நிலைமை திருமுருகன் காந்திக்கோ அல்லது நாளைக்கு கைது செய்யப்பட போறவங்களுக்கோ, நெடுவாசல் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ, அல்லது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கோ, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடினவங்களுக்கோ இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிரான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். மறைந்த முதல்வர் இருக்கும் பொழுது நீட் தேர்வை எதிர்த்தாரா இல்லையா? ஜிஎஸ்டி எதிர்த்தாரா இல்லையா? உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்தாரா இல்லையா? அது எப்படி நடந்துச்சு? அம்மாவின் ஆட்சி செய்வோம்னு சொல்ற அரசு அம்மா எதிர்த்ததை கூட அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அரசியல்வாதி இல்லை. நான் உங்களுடைய கேள்வி அவங்க சொன்னதுல இருந்து தான் கேட்கிறேன். மறைந்த முதல்வர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்க அதுக்கு கூட அனுமதி அளிக்கிறாங்க. எந்த மெரினாவில் தொடர்ச்சியாக நிறைவேற்றல் நடைபெற்றதோ அதற்கு தடை, எங்கே தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்ற தடை இருந்ததோ RSS பேரணிக்கு அதற்கு அனுமதி. அப்ப ரெண்டும் மாறி மாறி நடக்குது. இது எப்படி நடக்குது? நடந்துகிட்டு இருந்ததுக்கு தடை, தடை செய்யப்பட்டதுக்கு அனுமதி. அப்ப மத்திய அரசு இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். கீழடி சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தது. என் பாட்டை மட்டும் இல்லை, ஐயாவோட பாட்டை மட்டும் இல்லை, உங்க பாட்டு, உங்க மூதாதையர் எல்லாம் வாழ்ந்த இடம் அது. அங்கிருந்து தான் நம்ம வந்தோம். அவர் வாழ்ந்த இடத்த நாங்கள் போய் பார்க்குறோம். எங்கள் கண்ணுக்கு முன்னால் மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டால் அந்த ஆய்வாளர் சொல்றாரு, ஆராய்ச்சியாளர், இல்லை எங்களுக்கு ஹைகோர்ட் உத்தரவு இருக்கு. சரி, அங்கிருந்து எடுத்த பொருள்லாம் எங்கேயான்னு கேட்டால் பெங்களூருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. எதுக்கே பெங்களூருக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறோம். இதை விட தேவை உலக வரலாற்றில் வேற எங்கேயாவது ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல இது மாதிரியான ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்டா கொண்டாடி தீர்த்திருப்பான். பல லட்சம் கோடிகளை செலவு செஞ்சிருப்பான்.
அது 500 ஆண்டுகளுக்கு முன்னால கிடைச்சதே பொக்கிஷமா பார்க்கிறான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால நாகரிகமா வாழ்ந்து உலகத்தின் முன்னோடியா வாழ்ந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு போயிருக்கான். அந்த அடையாளத்தை உடனே மண்ணை போட்டு கடகடன்னு மூடிட்டீங்க. மூடிட்டு நாங்க மூடி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஹைட்ரோ கார்பன் நீங்க தரப்பேன்றீங்க. மக்கள் நாங்க தான் ஏதோ மூடி கொடுன்னு கேட்கிறோமோ அதை தரப்பேன்றீங்க. ஏதோ தரங்களான்னு சொல்றோமோ அதை மூடுறீங்க. இது உங்களுக்கு தெரியும். மாநில அரசை கைது செய்வதாக இருந்தால் அப்படி கைது செஞ்சிருக்கவே முடியாது. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்றோம். தமிழகத்துல தமிழர் நலனுக்கு விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னு தமிழர் விரோதமான ஆட்சி நடைபெறுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். நான் கட்சி தான் நடத்துறேன் சார். ஆனா மத்திய அரசுக்கு பயந்து ஆட்சி நடக்குதான்னா நடக்குது. தங்களுடைய பதவிகளுக்கு பயந்து நடக்குதான்னா நடக்குது. ரைடுக்கு பயந்து நடக்குதான்னா நடக்குது. அதுல யாருமே மாற்று கருத்து சொல்ல முடியாது. இப்போ முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாடு தான் தமிழக அரசு இருக்கு. அந்த சொல்றேன் நான். அது என்ன உங்களுக்கு இருக்கு? ஆனா நீங்க திருப்பி எவன் கேள்வி கேட்கறானோ பூரா குற்றவாளி ஆகிக்கிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு நீங்க பேசாம இருக்கீங்க. நாங்க வேற வழி இல்லாம இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துருச்சு. நாங்க இந்த தமிழ் சமூகத்துல பிறந்து தொலைச்சிட்டோமேன்னு உங்கள்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முறையும். இது என்னோட பிரச்சனையா நான் பேசுறேன், நம்ம பிரச்சனை பேசுறேன்றதை நீங்க உணர மாட்டேன்றீங்க. நீங்க கேளுங்க, நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஏன் குண்டாஸ் போட்டீங்கன்னு கேளுங்க. ஒரு ஊடகம் விவாதத்தை கூட்டுவாங்க காவல்துறை உயரதிகாரியை, இன்னைக்கு கூட்டிட்டு வந்து ஒரு விவாதம் நடத்துங்க, குண்டாசியே போட்டீங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க காவல்துறை அதிகாரியை கூப்பிட மாட்டீங்க. எவராவது ஒரு ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி வருவார், அவர் வந்து பேசுவார். யார் வழக்கு போட்டாங்களோ அவங்கள கூப்பிடுங்க, என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. எதுக்கு குண்டாஸ் பாஞ்சுன்னு கேளுங்க. இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நடுநிலையாளர், கல்வியாளர், ஆதரவாளர் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க பேசுவாங்க. இந்த கருத்தை சம்பந்தப்பட்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். அப்படி நடத்தினாதானே என்னுடைய மக்களுக்கு தெரியும். ஒரு காவல்துறை உயரதிகாரி இன்றைக்கு வந்து விளக்கம் சொன்னாதானே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. எப்பயுமே என்னங்க பெருமையான செய்தித்தாளை ஊடகத்தை பார்த்து தெரிஞ்சு நேற்றைக்கு ஒரு பிரச்சனைங்க, அதுக்கு ஒரு நிறைய அளவு ஒரு தீர்வு சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க, நான் எதைத்தாங்க ஃபாலோ பண்றது, நான் எதை பின்பற்றுறது, நான் காலையில் எந்திரிச்சு யார் என்ன உண்மையாளர் நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. எல்லா டிவியும் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவா இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அனைத்து அரசியல் கட்சிகள் நடத்துகிற ஊடகங்கள் தாண்டி நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஊடகங்களும் ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இதில் நாங்கள்லாம் வெறுமனே கத்தி என்ன செய்ய முடியும்? அமீருக்கு ஒரு வழக்கு போடுவீங்க, கொஞ்ச நாளைக்கு நான் அமைதியாக இருப்பேன், அவ்வளோதான். என்னுடைய தொழில் முடக்க போகிறதுனால வேலை செய்யப்படும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வருவார், ஊ இஸ் அமீர் அப்படிம்பாரு. அவர் யார் இதுக்குள்ளே வர்றதுக்கு? அவர் வந்து ஆன்டி நேஷனல் இருப்பார், அவர் வந்து தேச துரோகின்னு சொல்லுவார். யாரு தான் உண்மையான தேசபக்தன்னு எங்களுக்கும் தெரியல. இல்லை தேசபக்தத்தை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு யாகம் நடத்துங்க, ஒரு பெரிய தீ இது கொண்டுவாங்க, குதிச்சாலும் காட்டுறேன் நான் தேசபக்தன். இதுக்கு மேலே என்ன செய்ய? நான் குதிக்கிறேன், நீ குதிக்க தயாரா இருக்க, வா 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து குதிப்போம். அதனால தயவு செஞ்சு நாங்கள் உங்களை அன்பா கேட்டுக்கிறது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏன்னா எங்களை தவிர யாரும் உங்ககிட்ட உரிமையோட கேட்கவும் முடியாது, உண்மையா பேசவும் முடியும். ஏன்னா நாங்கள் யார், நான் ஐயாவா இருக்கட்டும் உங்களா இருக்கட்டும் யாரும் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரு அபிமானம் இருக்கும், இல்லாமல் இல்லை. நானே ஒரு இடத்துல திமுக போட்டு போட்டிருக்கேன், நானே ஒரு இடத்துல அதிமுக போட்டிருக்கேன். நானே இன்னைக்கு வேற ஒரு சிந்தனையை பின்பற்றக்கூடியவனா இருக்கேன். அதனால எனக்கும் பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். இனிமேலாவது வருங்காலத்தில் என்ன நடக்குது இந்த நாட்டில், எதுக்கு நீட் தேர்வு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீட் தேர்வுனால் பாதிக்கப்பட போறது நானா? சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள், நம்மளுடைய எதிர்கால சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. பிரைவேட் இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் படிக்க வைக்க சொல்றீங்க, அப்ப எதுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அது என்னதான் செய்யும்? இப்ப பள்ளிக்கூடம் என்னதான் கற்றுக் கொடுக்கும்? 1வது இருந்து 12வது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப முட்டாளாங்க அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வீண்னு சொல்றீங்களா? நீங்க போய் பிரைவேட் இன்ஸ்டியூட்ல படிச்சு வந்தாலும் நீட் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்ல வைக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கு? நீட் எக்ஸாம் கொண்டு வாங்க, பிரைவேட் இன்ஸ்டியூட்டை பூரா நீங்க வந்து பேன் பண்றதுக்கு தயாரான அரசு? நான் கேட்கறேன். நீட்டுக்கு நான் பயப்படல, என் பிள்ளைய பயப்படல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ நீட் எக்ஸாமே வைப்பா, நீட் எக்ஸாமை எழுதி பாஸ் பண்றதுக்கு நிச்சயம் வருவான், என் பிள்ளை வருவான், இல்லைன்னா என் பேரை வருவான். நீ பிரைவேட் இன்ஸ்டியூஷனை பூரா மூடிட்டு அப்ப படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே அந்த கல்வியை சொல்லி தர முடியும், அந்த தேர்வை எழுத முடியும் ஒரு கட்டாயத்தை பண்ணுவாங்க. இதை நீங்க கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? திருமுருகன் காந்தியின் பிரதிநிதி இதெல்லாம் பேசுவாங்க. நான் என்ன கேட்டப்ப நான் உங்களை ஒண்ணுமே கேட்காதீங்கன்னு சொல்லி அவர் பேர் சொன்னாரு.
நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லை. நான் பொதுவாக சொல்றது இது எல்லாமே இது வந்து திருமுருகன் காந்தியுடைய பிரச்சனை இல்லை, தமிழக மக்களுக்கு தொடுக்கப்படுற அநீதியின் ஒட்டுமொத்த பொருளாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது மாட்டுக்காக ஆரம்பித்து அப்புறமா ஒட்டுமொத்த மனிதனுக்கான பிரச்சனையாக மாறினது போல அப்படித்தான் நான் இந்த சந்திப்பை பார்க்குறேன். முதலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு. நான் சத்தியமாக உங்களை குறை சொல்றதுக்காகவோ உங்களை கேள்வி கேட்கறதுக்காக வரல. நீங்களும் நானும் சேர்ந்து கேட்கணுன்றதை மட்டும் நிலைப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். அது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். நான் கேட்பது போல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அதை மட்டும் உணர்ந்தவர்களாக நம்ம இந்த இடத்துல இருந்து போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.